வணக்கம் மக்களே. இந்த காணொளி பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால், இலங்கை நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே புகழ்புத்தோர் சிவாலயம். குறிப்பாக சொல்லணுமெண்டா, இலங்கை நாட்டை 4 பக்கங்களிலும் பாதுகாப்பாக வைத்திருந்த ஆலயத்தில் இதுவும் ஒன்று. இது இலங்கை நாட்டில் மன்னார் மாவட்டத்தில் குறிப்பாக மாந்தே நகரில் அமைஞ்சிருக்கிற திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தை தான் இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்களா இருந்தால், பாலாவி தீர்த்தக்கரைன்னு சொல்லுவாங்க. வருகின்ற பக்தர்கள் அனைவருமே பாலாவி தீர்த்தக்கரையில் நீராடி விட்டு அங்கே அமைந்திருக்கிற பிள்ளையார் கோவிலை தரிசிச்சுட்டு தான் திருக்கேதீஸ்வர ஆலயத்துக்கு செல்வார்கள். பாலாவி என்பது பாவங்களை தீர்க்கக்கூடியது என்று பொருள்படுகிறது. அதாவது சாதாரணமாக சொல்லப்போனால், இந்த பாலாவி தீர்த்தத்தில் நீராடி இறுதி கடன் செய்வோருக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றும் எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்க்கப்படும் என்ற ஒரு சமய ரீதியான நம்பிக்கைகள் காணப்படுகின்றது. பாலாவி தீர்த்தத்தில் நீராட செல்பவர்கள் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் அவதானமாக இருங்க. ஏன்னு பார்த்தீங்களா இருந்தால், படிகளில் பாசி படிஞ்சு காணப்படுறதால சிறுவர்களோ சரி பெரியவங்களோ சரி தண்ணிக்குள்ளே இறங்கும் போது வலிக்கு விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் கணக்கு காணப்படுது. ஸோ சிறுவர்கள் தயவு செய்து பெரியாக்களோட உதவியோட போங்க. இந்த பாலாவி தீர்த்தத்தினுடைய வரலாற்று பெருமையை பார்க்க போனால், சூரபதுமனின் மனைவியின் பேரனார் துவட்டா என்பவருக்கு பிள்ளை பேரின்றி காணப்பட்டிருக்கிறார். அவர் இந்த திருக்கேதீச்சரத்தில் உள்ள பாலாவி தீர்த்தத்தில் நீராடி கேதீச்சரத்தானை வழிபட்டமையினால் அவருக்கு பிள்ளைப்பேறு கிடைத்ததாக வரலாறு கூறுகிறது. இவ்வாறான வரலாற்று சிறப்பு மிக்க மிகவும் பழமை வாய்ந்த சிவாலயம் தான் இந்த திருக்கேதீஸ்வர ஆலயம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறதான் திருக்கேதீஸ்வர ஆலயத்தினுடைய வெளிவளாகம். இக்கோவிலினுடைய வெளிவளாகமோ சரி உள்வளாகமோ சரி அனைத்துமே அமைதியாக பேணப்பட்டு வருகின்றது. இந்த திருக்கேதீச்சர ஆலயத்துக்கு திருக்கேதீச்சரம் என்ற பெயர் வர காரணமாக அமைந்த காரணி என்னென்று பார்க்கின்ற பொழுது, கேது பகவான் இக்கோயிலுக்கு வந்து தவமியற்றி பூஜை செய்து வழிபட இறைவன் அம்மையப்பராக அவருக்கு தரிசனம் அளித்தாராம். இதனால் திருக்கேது ஈஸ்வரம் என்றாகி தற்பொழுது திருக்கேதீச்சரம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்குள் உள்நுழைபவர்கள், அதாவது சுற்றுலாத்துறையினரோ சரி வேற மத மக்களோ சரி அனைவரும் யாராக இருந்தாலும் அனைவரும் கலாசார உடைகள் அணிந்தே செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு தற்பொழுது காணப்பட்டு வருகின்றது. இதனாலேயே ஆண்கள் பெண்களுக்கான வேட்டி சால்வைகள் அங்கு வைத்திருக்கிறார்கள். திருக்கேதீச்சர கோயிலானது ஒட்டுமொத்தமாக கருங்கலிலான ஒரு சிவாலயமாக காணப்படுகின்றது. இந்த கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் அனைவரும் ராககேது தோஷம் நீங்கவும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெற வேண்டும் என பிரார்த்தனை செய்கின்றனர். மேலும் சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சார்த்தி அவர்களுடைய நேர்த்திக் கடன்களை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது காணப்படுகின்ற கட்டட நிர்மாணிப்பானது ஒட்டுமொத்தவுமாக இந்திய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். இக்கோவிலானது இலங்கை இந்து தமிழ் சிவபக்தர்களால் நிர்வகிக்கப்பட்டு மற்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆலயத்தின் சிறப்பான அம்சம் ஒன்றை பார்க்கின்ற பொழுது, நாயன்மார்களால் தேவாரம் பாடப்பெற்ற சிறப்பான தலமாகவும் காணப்படுகின்றது. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிவலிங்கமானது தானாக தோன்றிய ஒரு சிவலிங்கம் என்கின்ற வரலாறு காணப்பட்டு வருகின்றது. கோயில் வளாகத்துக்கு வெளியில் கோயில் மாடுகள் காணப்படுது. வாழைப்பழமோ சரி பழங்களோ சரி நீங்கள் வச்சிருந்தா கோவில் மாடுகளுக்கு தானம் பண்ணுங்க.
நாங்கள் ஒரு வழியாக கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயிலுக்கு நீங்கள் இன்னும் போகலையா? மறக்காமல் நேரம் ஒதுக்கி ஒரு முறை என்றாலுமே போய் தரிசிச்சு பாருங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.